ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ். நான் உங்களோட ஆர்ஜே. சில நேரங்களில் என்னோட வீடியோஸ் வந்து நான் 2-3 டேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஃபுல்லாக ஒரே சிங்கிள் டேக் எடுக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டாக எடுக்கிறதா இருக்குது. ஏன்னா வந்து நாய்ஸ், அன்வான்ட் நாய்ஸ் உள்ள வந்துச்சுனாலும் சரி, இல்லை நான் பேசுறது ஏதாவது சம்திங் உளர்ற மாதிரி இருந்துச்சுனாலும் நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தட்ஸ் மை மிஸ்டேக். நான் திருத்தி ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நிலாவில் முதல்ல கால் வச்சது யார்? உங்கள் எல்லாத்துக்கும் டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய நியூஸஸ்லையும் பார்த்துருக்கோம், நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு. பட் இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பல கேள்விகள் வந்து உதிச்சிச்சு. உங்களுக்கும் வந்திருக்கான்னு தெரியல. பட் நான் சில நியூஸஸ் பார்க்கும்போது, சில வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு அது கரெக்டாக இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்காங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம், அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக ஒரு மிஷினுக்காக ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. அதில் ஒரு 3 டம்மி பாடிஸ், ஹியூமன்ஸ் கிடையாது, வெறும் டம்மி பாடிஸை வச்சு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அதில் வந்து சில சென்சார்ஸ், அந்த பாடியில் பல சென்சார்ஸ் வச்சுக்காங்க. ஒன்றில் தலையிலேருந்து காலையும் பல சென்சார்ஸ் வச்சு அந்த டம்மிஸ் அனுப்புகிறாங்களாம். எதுக்காகன்னு பார்த்தா, ஆலன் பெல்ட் அப்படின்னு ஒரு பெல்ட் இருக்குது. நம்ம பூமியை சுற்றி ஒரு ஆலன் பெல்ட் இருக்குது. அதுதான் நம்மளை சேஃப், நிறைய விஷயங்கள் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மேக்னெட்டிக் வேவ் இது மாதிரி பெல்ட் மாதிரி அந்த பெல்ட் நம்ம சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராக்கெட் அதை கிராஸ் பண்ணி வெளியில், அதாவது ஆலன் பெல்ட்டை கிராஸ் பண்ணி வெளியில் போகும்போது ஏதாவது ரேடியேஷனோ இல்லை வேறு ஏதாவது அன்வான்ட், நமக்கு தெரிஞ்ச ரேடியேஷன் ஒன்று, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இது மாதிரி காந்த அலைகள்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த பாடியில் படும்போது அந்த டம்மீஸுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படாது சொல்லி ஒரு பல சென்சாரை வச்சு ஒரு கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்புறதா இருந்தாங்களாம். அது ஒரு 2-3 தடவை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அனுப்பிச்சாங்களா இல்லையாங்க டேட்டா நானும் வெப்பில் எக்கச்சக்கம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இப்போ இது கேள்வி வரும்போது, அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா, இப்போ வரைக்கும் நீ அதை பண்ணி உனக்கு அந்த டேட்டா தெரியலன்னா நீ எதை நம்பிக்கையில ஆலன் பெல்ட்டை கிராஸ் பண்ணி, ஏன்னா மூவிங்கிறது ஒரு 1 இயர்ஸில் தான் இது இருக்குங்க, 1 ஏஐல தான் இதில் நம்ம நிலாவோட டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஆலன் பெல்ட்டை கிராஸ் பண்ணால் நீ எப்படி போன அந்த காலத்தில்? ஏன்னா இவங்க சொல்கிற 3க்கு போன லேண்டிங் வந்து 60ஸ்லேயே போயிட்டாங்க. அப்போலோ 1, அப்போலோ 2 நிறைய மிஷின் ட்ரை பண்ணி இப்போ அப்போலோ 14-15 போயிடுச்சு. பட் அதில் வந்து அவங்க அனுப்பிச்சா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சாராம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிருக்காங்க மூணுக்கு. இதில் இன்னொரு வீடியோவில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு டவுட் ஆகுது, ஒன்று அவங்க சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டவுட்டு, இந்த ஆலன் பெல்ட்டை தாண்டி எப்படி போனீங்க? 2வது டவுட்டு, அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் அந்த ஃப்ளைட் இது அமெரிக்காவிலேருந்து ஒரு பர்சன், அந்த நிலா காலேஜ் பர்சன்ட்ட ஒரு யூஎஸ் சிட்டிசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கையில் ஒரு புக்கு, பைபிள், அதை எடுத்துகிட்டு போயிட்டு, ஐ வில் கிவ் யூ $1000, ஒய் டோன்ட் யூ ப்ராமிஸ், நீ வந்து நிலா காலேஜ் இல்லையா ப்ராமிஸ் பண்ணு, ட்ரூத் அண்ட் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னா, அந்த பர்சன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர் மூடுக்கு போயிட்டார், ஒரு அன்ஸ்டேபிள் மூடுக்கு போயிட்டு, இல்லை ஐ வாண்ட் டூ இட்னு சொல்லி ஒதுங்கி போய் அவர் பண்ணலை, சத்தியம் பண்ணலை. நீ போயிட்டு வந்து உண்மை நீ ப்ராமிஸ் பண்ண வேண்டியதானே? மேபி அது அவங்களோட பிலீவ்ல வந்து என்ன ஸ்டேட்னு தெரியாது. பட் அது அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒதுக்கி போயிட்டாரு. 2வது விஷயம். 3வது விஷயம், ரஷ்யா வந்து இதே ட்ரை பண்ணிச்சு, ஆலன் பெல்ட்டை தாண்டி அனுப்புறதுக்கு. ஒரு டாக் ஒன்று வச்சு அனுப்பிச்சாங்க. அந்த டாக் இறந்து போச்சு, ஸ்ட்ரீட் டாக் வச்சு அனுப்பிச்சாங்க, அது இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து இவங்க சிலையெல்லாம் வச்சுருக்காங்க ரஷ்யாவில். தட்ஸ் ஓகே. பட் தே அக்செப்ட், வேணாம் இது தாண்டி போனால் டேஞ்சர், உயிர் வாழ்ற கஷ்டம் சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹியூமன்ஸ் அனுப்பலை. அமெரிக்கன்ஸ் மட்டும் தான் நிறைய தான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீல் ஆம்ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் அந்த ரயிலில் 3 பேர் போயிருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட 2 பேர் எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. அது இல்லாமல் 2-3 தடவை அமிச்சே சொல்கிறாங்க. எல்லாமே 70s பிஃபோர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அமெரிக்கா எந்த ஒரு ஹியூமனையும் நிலாவுக்கு அனுப்பவே இல்லை. ஏன் அனுப்பலை? உன்னால் முடியும்னா அனுப்ப வேண்டியதானே அப்படிங்கிற 3வது டவுட். அடுத்த டவுட் என்னன்னா, மெயின் என்னோட டவுட் என்னன்னா, ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேட் அப்படி சொல்லுவாங்க, ஒரு அமைப்பு வேணும். அதில் தான் ஃபஸ்ட்டு ராக்கெட்டை பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணி அதில் வரிசையாக நிற்க வச்சு, ஃபஸ்ட்டு இன்ஜின் பூஸ்டர், செகண்ட் இன்ஜின் பூஸ்டர், தேர்ட் இன்ஜின் பூஸ்டர் சொல்லி எல்லா பூஸ்டர்ஸையும் செட் பண்ணி, அதில் ஒரு ஜோனில் வந்து ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு ரூமு, அதில் வந்து அவங்க உள்ளே போகிறதுக்கு அவங்க தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேண்டிலிங்ஸு அப்படிங்கிற எல்லா டெக்னாலஜியும் இருக்கும். அண்ட் தென்
பிளான்டு ட்ரெஜெக்டரின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம போய் அதை வந்து டேரக்ஷனாக ரைட்டில் போ லெஃப்ட்டில் போகணும் ட்ரைவ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளான்டு ட்ரெஜெக்டரி தான் அது ஃபாலோ பண்ணுது. இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளோ தூரத்துக்கு போகணும், இதுக்கு இவ்வளோ ஃபியூல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சென்சாரும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஒவ்வொரு இன்ஜின் பூஸ்டர்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபியூல் கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கான்னு சொல்லி பில்லியன்ஸ் ஆஃப் மேத் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஐ அக்செப்ட் திஸ். ஓகேவா? அதே வீடியோ பார்த்தேன், அந்த ராக்கெட் லான்ச்சிங் அந்த பழைய வீடியோஸ் வந்து இதில் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. அவங்க லான்ச் பண்ண ஒரு ஸ்டேஜும் காட்டிக்காங்க. அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு காட்டுறது போது ஒவ்வொரு இன்ஜின் பூஸ்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த பூஸ்டர் போகுது. இப்போ நம்மளோட சந்திராயன் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம சந்திராயன் 1 அமிச்சோம், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2ல் வந்து நம்ம லேண்டரை கொண்டு போய் இறக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டேஜ்லையும் இன்ஜின் ரிமூவ் ஆகிட்டு அடுத்த பூஸ்டர் ஸ்டேஜ் போயிடுச்சு சொல்லி இறங்குற வரைக்கும் காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி அந்த அப்போலோ அவங்க அமிச்ச 3ல் இறங்கி நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சு அதில் கிட் கார் ஒன்று ஓட்டுவார், அதெல்லாம் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? என்னோட மெயின் கொஸ்டின் என்னன்னா, இங்கேருந்து அனுப்புறதுக்கே இவ்வளோ இன்ஜின்ஸு, இவ்வளோ பூஸ்டர்ஸு, இவ்வளோ ஃபியூல் தேவைப்படுது. நீ அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் பூமிக்கு வந்தல்ல, எப்படி வந்த? அங்கே எந்த லான்ச்சிங் பேட் இருந்துச்சு, அங்கே எந்த ராக்கெட் இருந்துச்சு, எத்தனை பூஸ்டர் இருந்துச்சு, எங்கே ஃபியூல் இருந்துச்சு, அண்ட் தென் எப்படி யார் உங்களுக்கு லான்ச் பண்ணது, அங்கேயே லான்ச்சிங் பேட் வச்சு யார் லான்ச் பண்ணது, அது எப்படி திருப்பி பூமி வரைக்கும் ட்ராவல் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி வந்துச்சு. ஏன்னா நீ போகும்போது இவ்வளோ ஃபியூல் இவ்வளோ இன்ஜின்ஸை யூஸ் பண்ணி தான் போயிருக்க. திருப்பி வந்து அதே லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 பூஸ்டர் லெவலு ஃபியூல் லெவலும் யூஸ் பண்ணிக்கேன்னா திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த 5 பூஸ்டர் லெவல் இன்ஜின் லெவல் தேவைப்படும்ல. நான் இங்கேருந்து திருச்சி போகணுன்னா எனக்கு வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் வந்து 7 லிட்டர்ஸ் போட்டால் தான் 50 கிலோமீட்டர்ஸ் மைலேஜில் நாங்கள் போவேன்னு தெரியும். திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் போடணும்ல. ஏன்னா ஒரு அவங்க பூஸ்டர் இன்ஜினும் கழட்டி விட்டுருவாங்க ஸ்பேஸில். கழட்டி விட்டு அடுத்த இன்ஜின் போகும். நீ திருப்பி வரும்போது ஒன்றும் ஜாயின் பண்ணிக்கிட்டியா? அதுவும் இல்லையே. ஸோ எதை வச்சு நீ போய் இதுக்கு நிலாவுக்கு போகணுன்னு எங்களுக்கு கதை கட்டுறீங்க, திருப்பி நம்ம பூமிக்கு வந்து இறங்கிட்டோங்கிறதையும் கதை கட்டுறீங்க. எனக்கு சுத்தமாக புரியல. இது புரியாமலேயே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம பசங்களுக்கு, ஃபியூச்சர் பசங்களும் சரி நமக்கும் சரி, எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் 3ல் யார் கால வச்சாங்க கேள்வியும் இருக்குது. அது நீல் ஆம்ஸ்ட்ராங் பதில் சொல்கிற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் ஆட் பண்ணிக்காங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கூட அது இருக்கான்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் உண்மையாவே இல்லைங்க பட்சத்தில் இதை வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க, இது ஒரு ஹாலிவுட் எடுக்கப்பட்ட வீடியோ, அந்த வந்து ஷேடோஸ் இருக்குது, 3ல் எப்படி ஷேடோஸ் இருக்கும், அப்படியே அந்த ஷேடோஸ் இருந்தால் கூட அந்த பர்சனுக்கு பேக் சைடில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் நமக்கு தெரியணுமே, நமக்கு பூமியிலேருந்து ஸ்டார்ஸ் தெரியுது. அப்படி கேட்கும்போது அவங்க அமெரிக்காவில் ஸ்டார்ஸ்லாம் தெரியலையே அந்த எடுத்த வீடியோவில். அப்போ நீ எங்கே போய் இறங்கினா, எப்படி உனக்கு ஷேடோ வந்துச்சு, சன்னோட ஷேடோவா, இல்லை எங்கேருந்து உனக்கு அந்த லைட்டிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 1000 கேள்விகள் கேட்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஊரில் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியல. மேபி சில பேர் பேசியிருக்கலாம். பட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆச்சா இல்லையான்னு எனக்கு சுத்தமாக புரியல. கவர்மெண்ட் மேபி ரீச் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் இந்த கொஸ்டின்ஸாக வைக்காத எடுத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் அப்படிலாம் இல்லைப்பா, அது ரியாலிட்டி கிடையாது, அது ஒரு ஃபேக் ஸ்டோரின்னு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இவங்க அதை வந்து ஒரு ஆராய்ச்சியோ எதுவுமே பண்ணாமல் எப்படி அதை நம்ம ஒத்துக்கிறதுங்கிறது எனக்கு புரியலை. ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு ஸ்டோரி ஆட் பண்ணுறோம்னா அது உண்மையா இல்லையான்னு ஒரு பேக் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸாவது அது உண்மையை கற்றுக்குவாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போவே நம்ம இதை பண்ணலான்னா இன்னும் 10 வருஷம் வச்சு வர பசங்க அவங்க நம்ம சொல்கிறதான் கதை, இன்னும் நிறைய பொய்களை அவங்க மண்டையை தெரிஞ்சுருவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டமில் கொஞ்சம் பார்த்து நல்ல விஷயங்களை, உண்மையான விஷயங்களை நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்லிக் கொடுப்போங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நம்மளுடைய வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.